ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு லல்லிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் கொஞ்சம் சிம்பிளாக சூப்பரான ஒரு சுண்டை குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு சட்டியில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துட்டு இது கூடவே 2 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், ஒரு 10-15 பல்லு பூண்டு சேர்த்து நல்லா கலர் மாற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா கலர் மாற அளவுக்கு வதங்கிட்டு இருக்க டைமில் கத்திரிக்காயில் பூச்சி இல்லாமல் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நல்லா கலர் மாறி வதங்கிடுச்சு. இந்த டைமில் 2 தக்காளி நான் நல்லா மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு மூடி வச்சுருங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதங்கட்டும். இப்போ இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வதங்கிடுச்சு தக்காளி. இது கூடவே நம்ம வெட்டி வச்சுருக்க காயெல்லாம் சேர்த்துக்கலாம். நான் கத்திரிக்காய், முருங்கைக்காய், அவரைக்காய், பீன்ஸு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இந்த காயிலே ஏதாவது சேப்பங்கிழங்கு, வாழைக்காய், வெண்டைக்காய் இது மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா கூட சேர்த்துட்டு பண்ணுங்கள். இதே டைப்பில் குழம்பு சூப்பராக வரும். இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா கலந்துட்டு அடுப்பு சிம்மில் வச்சு மூடி வச்சுருங்க. நல்லா இது ஆவிலே வேகணும், வெந்துட்டு இருக்கட்டும். இந்த டைமில் ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி எடுத்து நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ காய் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வெந்திருக்கும். இந்த டைமில் நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து தண்ணி விட்டு வேக வச்சிடலாம். வெந்துட்டு இருக்கட்டும். இப்போ காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியை சேர்த்துட்டு நல்லா குழம்பு சுண்டுற அளவுக்கு கொதிக்க வைக்கணும். இப்போ பாதி அளவு சுண்டுனோன்னு எடுத்து வச்சுட்டு நம்ம இந்த குழம்பு கடைசியாக தான் தாளிக்கணும். அது தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, வெந்தயம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, நறுக்கி வச்சுருக்க ஒரு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம் போட்டு நல்லா கலர் மாற அளவுக்கு வதக்குவாங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க குழம்பு கூட சேர்த்து நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டிங்கன்னா சூப்பரான சுண்டை குழம்பு ரெடி ஆயிரும். இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள்.